எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. இந்த பதிவில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். மொதல் விஷயம், ஒரு நாட்டுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படுகிறது அப்படின்னா அதுக்கு சில சமிக்ஞைகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது அப்படின்னு. அதுல ஒண்ணு, தங்களுடைய சொந்த நாட்டுக்கு எதிராகவே அந்த நாட்டுடைய பெண்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவது. இந்த ஆயுதம் ஏந்தி போராடும் நிலை அப்படிங்கிறது அங்க வந்துச்சு அப்படின்னா மிக நிச்சயமாக அந்த நாடு உடைய போகிறது அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான ஒரு மெசேஜ் தான் வரலாறு முழுக்க பார்த்திருக்கிறோம். இப்ப அதே மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பெரும்பாலும் நீங்க இதை செய்திகள்ல பார்த்திருக்கலாம். நாம தொடர்ச்சியா கவர் பண்ணி வரக்கூடிய பலுஜிஸ்தான் மாகாணத்துல மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. ஹெராஃப் 2.0 அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்தியிருக்கக்கூடிய, குறிப்பாக பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தியிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. இதை ஏன் திருப்பு முனைன்னு சொல்றோம் அப்படின்னா இதற்கு காரணங்கள் இருக்கு. கடந்த காலங்களில் நம்மளுடைய பதிவுகள்லேயே பலுஜிஸ்தான்ல குவட்டா, மஸ்டங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவங்களை நாம பதிவுகளா போட்டிருந்தோம். ஆனா இந்த தாக்குதல் சம்பவமே வேற. இது தாக்குதல் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படிங்கறத தாண்டி மிக நிச்சயமாக இது ஒரு போருக்கு இணையான ஒரு விஷயத்தை பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்திருக்கிறது. அவங்களுடைய 1000 வீரர்கள், அதுக்கப்புறம் வீரர்கள் உட்பட பெண்களும் அதுல உள்ளடக்கம். அது தனியா ஒரு பிரிவா நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. 40 மணி நேரம் பலுஜிஸ்தான்ல 40 மணி நேரம் பல்வேறு இடங்கள்ல இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. குவட்டா, காலட், காரன், பஞ்ச்கர், கவுடார், மட்சங், பஸ்னின்னு சொல்லிட்டு பலுஜிஸ்தான்ல கவுடார் ஆரம்பிச்சு கொட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சரமாரியான தாக்குதல். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த போராளி குழுக்கள் அவங்க கையில எடுத்துட்டு கன் எடுத்து சுடக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமல்ல, இந்த முறை மிக முக்கியமாக அழுத்தமான தற்கொலைப்படை தாக்குதலும் நடந்திருக்கிறது. அந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியது பெண் போராளிகள். இதுதான் இதுல இன்னும் மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இதுல யாருக்கு இவங்க இந்த மெசேஜை கடத்த விரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லை, இது அதையும் கடந்தது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்கள், பஞ்சாப், கைபர் பக்துங்குவா, சிந்து, பலுஜிஸ்தான் சொல்லிட்டு எந்த மாகாணத்துல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படையா தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கத்தை நம்மை ஆளக்கூடியது அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்து நிறுவனம் தான். ஜனநாயகம் தான் இந்த நாட்டை ஆளுது, நீதிமன்றங்கள் தான் இந்த நாட்டை ஆளுது, இல்ல அப்பப்போ போற சர்வாதிகாரிகள் தான் ஆள்றாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஒரு மித்து தான். உண்மை என்ன அப்படின்னா ஒரு 3 எழுத்து நிறுவனம் தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் ஆள்கிறது. அது அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கும் தெரியும். அந்த 3 எழுத்து நிறுவனத்துடைய அந்த பேரை கேட்டாலே ஒரு பேனிக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ISI. ஸோ ISI அப்படிங்கிற அந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு 1971க்கு பிறகு சர்வே ஆனதுக்கும் காரணம். அதே மாதிரி அவங்களுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு பகுதி ஒரு நாடாக பங்களாதேஷாக மாறியதற்கும் அவங்களுடைய கையாளாகாத்திரம் தான் காரணம். சோ இந்த பலுஜிஸ்தான்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்ல குறிப்பிட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நொஷி அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்கிறது. நொஷி அப்படிங்கிற பகுதியில ISI உடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ISI உடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸ் இஸ்லாமாபாத்ல இருந்தாலும் கூட பலுஜிஸ்தான்ல அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் நொஷி அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்ல ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது. அந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய ஆயுத பயிற்சி பெற்ற குழுக்கள் சேர்ந்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்களானா அப்படி கிடையாது. இந்த தாக்குதல் சம்பவமே வேற. இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக நடந்திருக்கிறது. இந்த தற்கொலைப்படை தாக்குதலை செய்தவர் அசீஃபா மெகல் அப்படிங்கிற பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய பெண்கள் பிரிவை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க, தற்கொலைப்படை தாக்குதல். சோ த மெசேஜ் இஸ் வெரி கிளியர். யாருக்கு எதிராக எங்கள் போராட்டம் இருக்கிறது அப்படிங்கறத கடந்த காலங்கள்ல காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி யாரை அழிக்க
அழிக்க வேண்டும், யாரை உருதெரியாம செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜையும் இதுல பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய பெண் போராளிகள் மூலமா இது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க மட்டும் தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னா, அதையும் கடந்து அந்த 40 மணி நேர அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட பெண்கள் அவர்கள் பேசிய வீடியோக்கள் வந்து இருக்கிறது. அன்பார்ச்சுனேட்டா நம்ம அதை போட முடியாது, டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ். அந்த வீடியோஸை பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது, அந்த பெண்கள் எல்லாருக்கும் தெளிவான ஒரு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் ஒரு பெண் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதோடைய பின்னணியும் நம்மளால உணர முடியுது. பாகிஸ்தானுடைய படைகள் இப்ப என் முன்னாடி வாங்கடா, இப்ப வந்து என்கிட்ட மோதுங்க, இப்ப ஏன்டா பதுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து வீராவேசமாக பேசக்கூடிய அந்த காணொலியை வந்து பார்க்கிறோம். இது வெறும் பலூச்சிஸ்தான் என்கிற அந்த மாகாணம் தனி நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வெறும் போராட்டம் மட்டும் கிடையாது. இத்தனை நாளா பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்தை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் வெறிபிடித்த அரசாங்கம் எப்படி நடத்தியது? இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் பலூச்சிஸ்தான்ல. இந்த 10,000 பேர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவங்க எல்லாத்துக்கும் நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை தாண்டி பாகிஸ்தானுடைய ராணுவம், குறிப்பாக இந்த பஞ்சாபி பாகிஸ்தானிகள் பலூச்சிஸ்தானை சேர்ந்தவர்களை, பலோச் பெண்களை இவர்கள் எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான பதிலடி தான் இப்போ அந்த பெண்கள் துப்பாக்கி மூலியமா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வன்முறையையும் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நாம் அல்ல. ஆனாலும் கூட இந்த பாகிஸ்தான் என்கிற இந்த இரத்த வெறி பிடித்த இந்த இஸ்லாமாபாத்துடைய இந்த அரசாங்கம் என்பது அடங்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்து விட்டது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இது யாருக்கான மெசேஜ்? இது யாருக்கான மெசேஜ் அப்படின்னா, இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கான மெசேஜ் மட்டும் கிடையாது. எப்ப ஐஎஸ்ஐயோடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அந்த பெண் பலூச்சிஸ்தான் போராளி வந்து அங்க தன்னுடைய உடலை வந்து தகர்த்து அந்த ஐஎஸ்ஐ ஹெட் குவார்டர்ஸையும் வந்து தகர்த்தாங்களோ, அதுல இருந்தே பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இவங்களை பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கறத வந்து தெளிவா நிரூபிட்டாங்க. எங்களுக்கான எதிரிகள் யார் அப்படிங்கறதையும் மிக தெளிவாக நிரூபிட்டாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுடைய குறி அப்படிங்கிறது, அவங்களுடைய மெசேஜ் யாருக்கான மெசேஜ் அப்படிங்கறத அமெரிக்காவுடைய ஒரு ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் பேர் வந்து மைக்கேல் குல்மன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டுடேஸ் அட்டாக் இன் பலூச்சிஸ்தான் should be as a wake up call அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா, அதுக்கப்புறம் சைனா போன்ற நாடுகள் விழிப்படைய வேண்டிய நேரம் இதுதான் வந்துவிட்டது அப்படின்ட்டு வந்து சொல்றார். ஸோ இது எதற்கான மெசேஜ் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. சைனா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கணக்கான இந்த அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பலூச்சிஸ்தான்ல வந்து செஞ்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞை வந்து கடந்த காலங்களில் இருந்துச்சு, இப்போ மிக தெளிவாக முற்று பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த ஒரு தாக்குதலின் மூலமாக. அடுத்ததாக the message is also for a Trump. எந்த ட்ரம்ப் வந்து உலகத்துல எங்க எண்ணெய் வளம் இருந்தாலும் அங்க போய் வந்து அமெரிக்கா அதை போய் வந்து எடுக்கணும், வெனிசுலாலன்னா வெனிசுலா அதிபரையே தூக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்களோ, இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி தான் பலூச்சிஸ்தான்லயே அவங்க நகர்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பலூச்சிஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு போன கனிம வளங்களை வச்சு ஒரு பெட்டியில வச்சு ஷோ காமிச்சது எல்லாமே இந்த அசீம் முனீர் தான் காமிச்சது. யாருக்கு ஷோ காமிச்சாருன்னா ட்ரம்புக்கு காமிச்சாரு. ஆனா இப்ப அதை விட ஒரு பெரிய ஷோவை பிஎல்ஏ காமிச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ட்ரம்புக்கு வந்து புரியுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த அசீம் முனீர் காமிச்ச ஷோலாம் ஒரு 10 பைசாகும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கான முடிவை மிக நிச்சயமாக அமெரிக்கா விரைவில் எடுக்கலாம். ஆனா ட்ரம்ப் வந்து என்ன வேணா செய்வார் அப்படிங்கிறதால, ட்ரம்ப் ஒரு அன்பிரிடிக்டபிள் மேனா வந்து ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிறதால இதுல அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல இந்த பதிவோட 2வது மிக முக்கியமான விஷயம், இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சீலானது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் சீலானது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நகர்வு. ஏன் அப்படின்னா, இந்தியா நாம எந்த இடத்துல நாம வந்து குறிக்கோளோட இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டபர்னா நின்னோம், அதே மாதிரி அந்த ஸ்டபர்னஸை 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் நாம வந்து அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இது வந்து இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் இதுல நிறைய இடத்துல கிளாரிட்டி தேவைப்படுது. கிளாரிட்டி வரும் காலங்கள்ல மிக நிச்சயமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறதை தாண்டி ட்ரம்பை இந்தியா ஹேண்டில் பண்ண ஒரு விதம் இருக்குல்ல, இதே மிக நிச்சயமாக ஒரு பாடமாக வைக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான நகர்வுகளை இந்தியா செய்திருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப்
அப்படிங்கிற அந்த நபர் வெறும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அமெரிக்கா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அதிகார மையத்தை தன்னுடைய கட்டை விரலுக்கு ஏற்றபடி அசைக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு நபராக ட்ரம்ப் இருக்கிறார். அந்த ட்ரம்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாலும் இன்னைக்கு சமாளிக்க முடியல, சந்திக்கவும் முடியாத சூழலில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அத்தகைய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஹேண்டில் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இந்தியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். இல்ல ஒரு விஷயம் பாருங்க, இந்தியா எதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டி இருந்தது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் இந்தியா வந்து ஒரு செத்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து சொன்னார். அது சொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் ஆமா அவர் சொல்ல சரிதான் அப்படின்னு அவரும் சொன்னாரு. சோ இப்போ இந்த மாதிரி ரெட்டாரிக்கா என்ன கருமத்தை வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு தலைவரை இது இப்போ ஒரு அக்ரிமெண்ட் கீழே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு பல முக்கியமான இடங்கள்ல இருந்து நம்ம வந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்னு அமெரிக்கா இந்த டாரிஃப் வாரை பண்ண பிறகு நமக்கு வந்து 25% நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதால, அப்புறம் உங்களுக்கு தனி 25%, டோட்டல் வந்து 50% அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அறிவிப்பு விட்டு இந்த மாதிரி நகர்ந்த போது அதுல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து நாம வந்து பின்வாங்காம நம்மளுடைய ஸ்டபர்னஸோட நம்ம ரெடியா இருந்தோம். அதாவது எங்களுடைய உள்ளூர் லோக்கல் மார்க்கெட்டை நாங்க எக்காரணத்து கொண்டும் உங்களுக்காக, அதுவும் வந்து ஃபார்மிங், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷரிஸ் உள்ளிட்ட விஷயங்களை உங்களை அனுமதிக்க முடியாது. அப்படி சப்போஸ் அனுமதிச்சோம் அப்படின்னா அது வந்து எங்களுடைய மக்களுக்கு அது கேடான விஷயமா அமைஞ்சிரும் அப்படிங்கறதால அதை நம்ம வந்து அனுமதிக்கவே இல்லை. அந்த ஸ்டபர்னஸ் இன்று வரை வந்து தொடர்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற 2 விஷயம் இருக்கு இல்லையா. அது முதல் விஷயம், அமெரிக்கா இந்த வரி விதிப்பை விதித்த உடனேயே நாம வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி தான், ட்ரம்ப் இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ட்ரம்ப் கிட்ட உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்தியா உட்காரல. அதற்கு மாறாக பல்வேறு நாடுகளை நம்ம ரீச் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். அமெரிக்காவுக்கு நாம என்ன ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோமோ அதை வெவ்வேறு நாடுகளுக்கு நாம வந்து மாற்ற ஆரம்பிச்சோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா ஜெம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அது வந்து யுஏஇக்கு நம்ம வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல்ஸ், லெதர் இது நெதர்லாண்ட்ஸ்க்கு மாற்றணும். பங்களாதேஷ்க்கு வழக்கம் போல ரைஸ் அண்ட் யான், சவுதி அரேபியாவுக்கு இன்ஜினியரிங், கென்யாவுக்கு வந்து டிராக்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், பிரேசிலுக்கு வந்து ஃபார்மா, அதுக்கப்புறம் ஸ்டீல், வியட்நாமுக்கு எலக்ட்ரானிக்ஸ், மெக்சிகோக்கு ஆட்டோ பார்ட்ஸ், துருக்கிக்கு டெக்ஸ்டைல்ஸ், ஈஜிப்துக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கடந்த காலங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ அதை வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். நீ வாங்கலன்னா என்ன, நாங்க வந்து வேற ஆளுக்கு விற்க தான் போறோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு கண்ணு முன்னாடியே பண்ணி காமிச்சோம். ஸோ அப்போ அவங்க வேற விதமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் நம்மளோட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு உள்ள வந்ததுதான். கிட்டத்தட்ட அது வந்து 18 வருஷத்துக்கு மேல இருந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில அது வந்து முடியல. ஆனா அதற்கு பிறகுதான் அது வந்து முடிவுக்கு வந்தது. அப்போ வந்து உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்த பிறகு அப்பதான் ஓகே, இந்தியா வந்து உதார் விட்டுட்டு நம்மள வந்து எதிர்க்கல, ஆனா ரொம்ப ப்ரொடெக்டிவா அவங்களுடைய டேர்ம்ஸும் என்னன்னு சொல்றாங்க. அதே டைம்ல நமக்காக அவங்க காத்திருக்கல அப்படிங்கிற ஒரு மெசேஜை மிக தெளிவாக இந்தியா அமெரிக்காவுக்கு வழங்கியது. ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. நாம எதிர்க்கவும் இல்லை, அதே சைட்ல எஜமா நீங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மாதிரி தலைகுனியவும் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு விஷயத்தை இந்தியா சாதித்தது. அதன் விளைவாகத்தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். IMF சொன்னபடி 2028ஆம் ஆண்டுக்குள் உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும்னு IMF சொன்ன கணிப்பு அப்படிங்கிறது எந்த வகையிலையும் தட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இந்தியா மிக குறியாக இருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாகத்தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இதுல சிக்கல் இல்லாம இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கதான் செய்கிறது. ஏன்னா ரஷ்யா ஆயில் வந்து நம்ம இனிமே எப்படி வாங்க போறோம், வெனிசுலா ஆயில் நம்ம வாங்க போறோமா, அதே மாதிரி இப்போ இப்படி சொல்ற ட்ரம்ப் வந்து நாளைக்கு மாற்றி பேசுவாரேன்னு சொல்லிட்டு பல சங்கடங்கள், பல சிக்கல்கள் இதுல வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா எது இருந்தாலும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மாறலை அப்படிங்கிறத அமெரிக்காவும் உணர்ந்து இருக்கிறது, நாமும் வந்து உணர்ந்திருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை இன்னும் விரிவாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.